வணக்கம். இப்பதான் நிர்பயா கேஸ்ல பேசின மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் மீட்டு வந்தது, ஜல்லிக்கட்டு இஷ்யூஸ், அதுக்கப்புறம் ஆண்டாளை பத்தி, இப்போ பொள்ளாச்சி அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய பயங்கரம் ஒன்று நடந்திருக்கு நம்ம ஊர்ல. தமிழ்நாட்டில் தான் பெண்கள் ரொம்ப பாதுகாப்பா இருக்க முடியும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்வாங்க, ஆண்கள் பெண்கள் கிட்ட ஒரு மதிப்பு மரியாதையும் கொடுப்பாங்க அப்படிங்கிற காலங்கள்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. ஸோ இன்னைக்கு இட் இஸ் நாட் இன் த சிட்டி. பொள்ளாச்சி மாதிரி ஒரு அமைதியான ஊர்ல கூட இந்த மாதிரி 15 பேரு 7 வருஷமா கிட்டத்தட்ட 200 பெண்களை பள்ளி கல்லூரி மாணவிகள் ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாரையும் சேர்த்து பலவந்தப்படுத்தி வன்புணர்வு செய்து அதற்கப்புறம் வீடியோ எடுத்து பிசினஸ் பண்ற அளவுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க 7 வருஷமானா. இத எப்படி சொல்றதுன்னே தெரியல. மகாநதி படத்துல கமலுடைய பெண்ணா நடிச்சவர் ஐயா என்ன விட்டுருங்கடா டே எப்படின்னு சொல்லும் போதே எனக்கு பிபி அன்னைக்கே ஷூட் அப் ஆயிடுச்சு. பிகாஸ் ஏன்னா தமிழ்நாட்டுல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு என்னாலுக்கு அந்த தைரியம் இல்லை. ஏன்னா சின்ன வயசுல எல்லாம் நாங்க எல்லாம் வளரும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஃப்ரெண்ட்லினஸும் ஒரு அண்ணா தம்பி மாதிரி அப்படியெல்லாம் பேசி அரட்டை அடிச்சு அப்படிதான் எனக்கெல்லாம் பழக்கமே தவிர, எல்லாருமே சின்ன வயசுல இருந்து நமக்கு தேசபக்தி தெய்வ பக்தி ரெண்டையுமே தான் வீட்டுல வெளியில பள்ளியில சொல்லி பழக்கம் பண்ணியிருந்தாங்க. ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னா அதெல்லாம் மனசுல ஊறி இருக்கிற விஷயம். ஸோ அப்படிப்பட்ட எங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் சிட்டிக்குள்ள அப்படி எல்லாம் நடக்கிறது அப்படின்னாலே ரொம்ப தாங்கவே முடியல. அது இதுக்கு யாரு காரணம் என்ன? இந்த பெண்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் எதுலயாவது போய் மாட்டிக்கிறாங்க. அதாவது விழிப்புணர்வு எத்தனை கொடுத்துன்னு இருக்காங்க. ஸோ வெறும் டிவி சீரியலையும் சினிமாவையும் பார்த்து மட்டும் கெட்டு போறது இல்ல, உடனே தப்பான விஷயங்களுக்கு போறது இல்ல. இதெல்லாம் ஒரு ஊடகங்களோ இல்ல இந்த சயின்டிபிக் டெக்னாலஜி எல்லாமே அதுல இருக்கிற நல்ல விஷயங்களை எடுத்துக்காம இவங்க வெஸ்டர்ன் கல்ச்சரை ஃபாலோ பண்ணி இவங்க அதுக்கேத்த மாதிரி எதுவுமே தப்பு இல்லைங்கிற மாதிரி நினைச்சிட்டு எதுலயாவது போய் மாட்டிக்கிறது, அதிக பிரசங்கித்தனமா ரிப்ளை பண்றது, தன்னை பத்தி எத்தனை அவேர்னஸ் விஷயங்கள் வாட்ஸ்அப்ல வருது, மத்த எல்லா விஷயத்திலயும் வருது. இப்படிதான் ஃபேஸ்புக்லயும் நிறைய பேர் இப்படி மாட்டின்னு இருக்காங்க. சோ ஏன்னா இதுல யார குறை சொல்றதுன்னே தெரியல. அவங்க இந்த மாதிரி பெண்களையோ பையன்களையோ குழந்தைகளை வளர்க்கறது அப்பா அம்மாவுடைய மெயின் கடமை. இந்த மாதிரி ஒரு சின்ன வயசுல இருந்து அவங்க தப்பா நினைச்சிட்டாலும் பரவாயில்ல, இட் இஸ் the parents duty to correct the children from the beginning. ஏன்னா அவங்க இப்ப சொல்லி ஏன்னா இன்னைக்கு காலம் அப்படி இருக்கு. பிகாஸ் இண்டிவிஜுவலா பெண் குழந்தைகள் வளரணும் அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் கிடையாது. இட் இஸ் a good psychology actually. ஆனா இன்னைக்கு இருக்கிற காலங்கள் தப்பா இருக்கிறதுனால நம்ம வேற வழி இல்லாம பெண்களை இன்னும் கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கு. கண்ட்ரோல் பண்ண வேண்டாம், நீங்க எது நல்லது கெட்டதுன்னு சொல்லி கொடுங்க, அவ்வளவுதான். இது நல்லது இது கெட்டது, இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. ஏதாவது ஒரு விஷயங்கள் இந்த மாதிரி நடந்திருந்தா கூட, இந்த மாதிரி ஏதாவது ஒரு அநியாயத்தை நீ பார்த்தாலும் நீயே எஃபெக்ட் ஆனாலும் பயப்படாத. எப்படி நீ சமாளிச்சுட்டு வெளியில வரணும், எப்படி அதை வெளியில சொல்லி இது மத்தவங்களுக்கு பரவாம பண்ணணும், மத்தவங்கெல்லாம் இதுல அஃபெக்ட் ஆகாம பண்ணணும் அப்படிங்கறத நாங்கெல்லாம் இருக்கோம் உனக்கு சப்போர்ட்டுக்குன்னு ஃபேமிலி அப்படி சப்போர்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு நாளைக்கு ஸ்கூல்ல நிறுத்திடுவேன், காலேஜுக்கு போறதை நிறுத்திடுவேன், வெளியில தெரிஞ்சா தற்கொலை பண்ணிக்க வேண்டியதான் நம்ம குடும்பமே அப்படிங்கிற ஃபால்ஸ் சென்டிமெண்ட் எல்லாம் முதல்ல விட்டு தொலைங்க எல்லாரும். சோ அதை விட்டுட்டு என்ன செய்யணும் அடுத்ததுங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி இந்த குற்றவாளிகளாக கருதப்படுற இந்த ஆண்கள் இளைஞர்கள் எல்லாருமே ஐம் ஷாக்ட். அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இத்தனை வருஷமா 7 வருஷமா? ஒரு பையன்களுடைய நடவடிக்கையை கவனிக்க வேண்டாம்? என்ன வீடியோ பாக்குறான், என்ன படத்தை பாக்குறான், என்ன சேனலை பாக்குறான், என்ன மாதிரி எல்லாம் நடந்துக்கிறான் வீட்டுல, இதை தெரியாம அந்த அப்பா அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சோ அவங்க எத்தனை பெரிய ஆளுங்களா இருந்தாலும் சரி, நான் இதுல என்ன எதிர்பார்க்கிறேன்னா, அவர் அமைச்சரா இருக்கட்டும், பெரிய அதிகாரிகளா இருக்கட்டும், இந்த குற்றம் என் பையன் தான் பண்ணினாங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா நான் என்னுடைய வேலையை நான் ராஜினாமா பண்ணுவேன். ஏன்னா அது என்ன கோர்ட் என்ன தண்டனை கொடுக்கறதோ அதை நான் ஏத்துப்பேன் அப்படிங்கறத அவர் சொல்லியிருக்கணும். இந்த அரசாங்கமும் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை.
அதை வந்து நாங்க வந்து செய்யறதுக்கு எந்த விதமான அச்சுறுத்தல்களுக்கும் எந்த விதமான விஷயங்களுக்கும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாங்க இதுல செயல்படுவோம். சோ இது யாரா இருந்தாலும் குற்றங்கள் யாரு குற்றவாளிகள்ங்கிறது தெரிஞ்சிடுச்சுன்னா சிவியரான தண்டனை கொடுக்கப்படும் அப்படிங்கறத இந்த அரசாங்கமும் சொல்லணும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னுடைய தோழி பிரேமலதா, வானதி, அக்கா தமிழிசை இவங்க எல்லாம் வந்து இந்த விஷயத்துல சைலண்டா இருக்காங்க. கட்சிக்காகவும் எலெக்ஷனுக்காகவும் இவ்வளவு பெரிய பயங்கரத்துக்கு வந்து ஏன் நீங்க சைலண்டா இருக்கீங்க? எனக்கு அதுதான், அது வேற, கட்சி வேற, உங்களுடைய எலெக்ஷன் வேற. இந்த மாதிரி ஒரு அவலம் நடந்திருக்கு ஒரு பெண்களுக்கு அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமா இல்லையா? கிட்டத்தட்ட இவ்வளவு பேருன்னு சொல்றாங்க, இத்தனை வருஷமா சொல்றாங்க, எப்படி இப்படி எல்லாம் ஏமாந்து போறாங்க. நம்மளுடைய எல்லாருடைய டியூட்டி இல்லையா இது? சோ நீங்க வந்து இன்னைக்கு அரசியல் பல தலைவர்கள் வந்து போய் கல்லூரிகளை மீட் பண்றாங்க, வந்து அந்த ஊருக்கு போறாங்க, சின்ன கிராம சபை நடத்துறாங்க, எல்லாம் நடத்துறாங்க. இவங்க செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம், ஒரு 15 நிமிஷம் அவங்க போற இடங்கள்ல 15 நிமிஷம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க அவேர்னஸ் அவங்களுக்கு கொடுத்துதான், விழிப்புணர்வு கொடுத்துதான் ஆகணும். அதுக்கு வந்து நீங்க எல்லாம் முழு முயற்சியா நீங்கள்லாம் அதை செய்ய ஆரம்பிங்க. அப்பதான் நம்ம ஊர்ல இந்த குற்றங்கள்லாம் குறையும். ஃபர்ஸ்ட் நம்மளை கலெக்ட் பண்ணிட்டோம்னா அப்புறம் மற்ற ஸ்டேட்டை பத்தி நம்ம கவலைப்படலாம். சோ இது வந்து இனிமேலும் தொடரக்கூடாது. இனிமே இந்த இளைஞர்களுக்கும் இந்த குழந்தைகளுக்கும் நம்ம திரும்பி திரும்பி வந்து இன்னும் வந்து நீ இப்படி இரு அப்படி இருன்னு சொல்லி இந்த கற்புலாம் சொல்லி அவங்கள மண்டை போட்டு திருப்பி திணிச்சிட்டு இருக்கோம். அந்த குழந்தைகளை வாழை இலையில முள்ளு பட்டாலும் வாழை இலைக்கு தான் சேதம், இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி நம்ம வந்து பெண் குழந்தைகளை ஏற்கனவே நம்ம முழங்கு அடிச்சுட்டு இருக்கோம். சோ இது வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகிற அளவுக்கு பண்ணாம பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு குறுகிய மனப்பான்மையிலேருந்து வெளியில வாங்க. இந்த உலகம் வந்து இப்ப வேற மாதிரி மாறிடுச்சு, பழைய காலம் மாதிரி இல்ல. சோ நீங்க வந்து இந்த குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் போல்டா எப்படி ஃபேஸ் பண்ணணும், தன்னை எப்படி தற்காத்து கொள்ளணும், எந்தெந்த விஷயங்கள்லாம் கவனமா இருக்கணும், இதெல்லாம் கண்டிப்பா தேவை. அதே மாதிரி ஆண் குழந்தைகளா இருந்தாலும் சரி, அவங்க மட்டும் எனக்கு அப்படியே விட்டுட்டு போயிடலாமா, வேற கேரக்டர்லெஸ்ஸா மாறிடலாமா? மாறக்கூடாது. அவங்களுடைய மோட்டிவேஷன், வாழ்க்கையில கோல் வந்து இன்னைக்கு அந்த இளைஞர்களுடைய வாழ்க்கை எல்லாமே வீணாயிடுச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சுது. சோ இது வந்து திருப்பி அவங்க எல்லாம் பெயின்ல வரக்கூடாது. ஆனா ஏன்னா இந்த ஒரு விஷயம், இந்த இன்சிடென்ட், இந்த மிகப்பெரிய இன்சிடென்ட் தமிழ்நாட்டிலயோ இந்தியாலயோ நடக்கக்கூடாத ஒரு இன்சிடென்ட் இது வந்து நடந்துடுச்சு. சோ இனிமே இதை கம்ப்ளீட்டா தோண்டி துருவி எடுத்து இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு என்னுடைய ரிக்வெஸ்ட் அதுதான். எந்த அரசியல் அச்சுறுத்தல்களுக்கும் நீங்கள் ஆளாகாமல் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா அதை நடத்தி கொண்டு வாங்க. வெளியில எல்லாத்தையும் கொண்டு வந்து கம்ப்ளீட்டா எடுத்துருங்க. எடுத்து அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணி அந்த அவங்களை அதுல பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்கும் முதல்ல 2 நாள் கிளாஸ் எடுங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க பண்ணி அவங்க மைண்ட்ல இருந்து அவங்க புதுசா ஒரு வாழ்க்கையை தொடங்கணும். திருப்பி அந்த பயமோ அந்த இதுவோ இருக்கக்கூடாது அவங்க மைண்ட்ல. சோ அந்த அளவுக்கு அவங்கள கொண்டு வாங்க. இந்த இளைஞர்களுக்கு எல்லாம் வந்து நீங்க வந்து அவங்களை நெறிப்படுத்தி இவங்க இந்த தவறுகள் செஞ்ச இந்த குரூப் யாரா இருந்தாலும் சிவியர் பனிஷ்மெண்ட், இது எந்த ஆரிஜின் யாரா இருந்தாலும் கவலைக்கூடாது. எந்த பெரிய அதிகாரியா இருந்தாலும் சரி, எந்த யார் இதுல இன்வால்வ் ஆயிருந்தாலும் சரி, அதுல ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் இருக்கணும். கோர்ட்டு கொடுக்கிற ஜட்ஜ்மெண்ட்டுக்கு கண்ட்ரோல் ஆகணும். இது வந்து இந்த விஷயம் வந்து இனிமேல் வரப்போகிற இந்த மாதிரி விஷயங்களை பண்ணணும்னு யாருக்குமே தோணக்கூடாது. 2 நாள் முன்னாடி பாக்குறேன் 12 வயசு குழந்தை 6 மாசம் கர்ப்பம்னு. இதெல்லாம் வந்து என்ன இந்த பர்வர்டடான இந்த ஃபீலிங்ஸ் வரதுக்கு என்ன காரணம் என்ன? இப்ப அதாவது இது வந்து வெறும் ஊடகங்களை பார்த்தோ எதுவோ வரதில்லை. சோ அதையும் மீறி ஏதோ இருக்கு பர்வர்ஷன். சோ இந்த ஊர்ல வந்து எதெல்லாம் வந்து சின்ன வயசுல இருந்து வெஸ்டர்ன் கல்ச்சரை வந்து இவங்கெல்லாம் வந்து தவறா பயன்படுத்துறாங்க. அங்க எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் விட்டுறாங்க. இங்க வந்து வெளிநாடுகள்ல எல்லாம் தலையில இருந்து கால் வரையில் ஒரு பெண்ணை வந்து அதே ஒரே மாதிரிதான் பார்ப்பாங்க. நம்ம ஊர்ல தான் அதை வந்து ரொம்ப பொத்தி வளர்க்கறேன்னு சொல்லி இந்த குழந்தைகளுடைய மைண்டையும் கெடுத்து ஆண் பெண் உறவுனா ஒரு பெரிய விஷயம்னு நினைச்சு செல்ஃப் டிசிப்ளின் முக்கியம், வாழ்க்கை இப்படிதான் வாழணுங்கிறதெல்லாம் சொல்றது ரைட்டு. அதுக்காக வந்து ஒரு பெண்களை போக பொருளா நினைக்கிற மாதிரியே எல்லாம் அதுக்கேத்த மாதிரி ஊடகங்களும் சினிமாவும் டிவியும் துணை போயிருக்கு. இன்னும் வந்து இன்னைக்கு சீரியல்ஸ்ல சில சீரியல்ஸை பார்த்தா கன்றாவி ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிற ஒரு விஷயத்த வந்து எத்தனை எபிசோட்ல காமிச்சுட்டு அதுக்கு அப்படி ஒரு வைக்கப்பட்டு இப்படி எல்லாம் ஓவரா வந்து திணிச்சு அது என்னமோ ஒரு மாதிரி இவங்க எல்லாம் வந்து ஆண்களும் பெண்களும் வந்து இதை பாக்குறவங்க எல்லாம் ஒரு பர்வர்ட்டடா அவங்கள வந்து கிளப்பி விடுறாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் மாறணும்னா எல்லாமே மாறணும். சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. நானும் ஒரு மீடியால இருக்கிற பர்சன். ஆனாலும் நம்ம வந்து நம்ம நாடு நல்லா இருக்கணும்னா, நம்ம நாட்டு பெண்கள் நல்லா இருக்கணும். ஒரு பெண்கள் நல்லா இருந்தாதான் இந்த உலகமே நல்லா இருக்கும். சோ பெண்கள் கண்ணீர் விட்டா அது இந்த நாட்டையும் வந்து எல்லாத்தையும் வீட்டையும் பாதிக்கும் அது. சோ அதனால
இந்த அவேர்னஸ் வந்து எல்லாருக்கும் கொண்டு வாங்க. ஸோ பெற்றோர்களுடைய மெயின் கடமை குழந்தைகளை நல்ல முறையில வளர்க்கறது, தைரியமா வளர்க்கறது, தன்னம்பிக்கையோட வளர்க்கறது. இந்த மாதிரி அநியாயங்கள் நடக்கும்போது அதுக்கு பயப்படாம இவங்களும் அதுக்கு துணை நின்று அதை வெளிக்கொண்டு வர்றது ஃபர்ஸ்ட் முக்கியம். ஆண் குழந்தைகளை வளர்க்கறதா இருந்தாலும் இந்த இன்சிடென்ட்ல நடந்த இளைஞர்களுடைய பேரண்ட்ஸ்க்கெல்லாம் நான் சொல்றேன், அவங்க எல்லாம் வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பப்ளிக் என் பையனுக்கு நீங்க பனிஷ்மெண்ட் கொடுங்க, அவன் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணியிருக்கானாங்கிறத அளவுக்கு தைரியமா பேசக்கூடிய அளவுக்கு நீங்க இருக்கணும். சுயநலமா நினைக்காதீங்க. ஏன்னா இது வந்து இத்தனை பேருடைய வாழ்க்கை. தப்பிச்சு உங்க பையனை நீங்க காப்பாத்திரலாம், அதுக்கப்புறம் அவன் ஃபியூச்சர் அந்த பாவம் உங்களை சும்மா விடுமா? இதெல்லாம் நீங்க யோசிங்க. அதே மாதிரி டீச்சர்ஸ்க்கு பள்ளிக்கூடம் ஸ்கூல் இது வீட்டுல இருக்கிறதோட முக்கியம் இல்ல. ஸ்கூல்ல வந்து டீச் பண்ணோமா, சம்பளத்தை வாங்கினோமா, போனோமா, ஹோம்ஒர்க் பண்ணாங்களா போதும் அப்படின்னு நினைக்காம வாரத்துக்கு ஒரு நாளாவது ஒரு மணி நேரம் இந்த குழந்தைகள்கிட்ட பேசுங்க, ஃப்ரெண்ட்லியா பேசுங்க, சொசைட்டியை பத்தி பேசுங்க, இப்படி நடக்கணும் இப்படி நடக்கணும். அவங்களுக்கு மோட்டிவேஷன் கோல், உங்களோட லைஃபுக்கு வந்து நீங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, அச்சீவ் பண்ண வேண்டியிருக்கு, இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்ல கவனங்களை சிதற விடாதீங்கன்னு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. சோ இந்த மாதிரி எல்லாருடைய கோஆபரேஷன் இருந்தாதான் இந்த சொசைட்டி வந்து நல்லா இருக்கும். இனிமேன்ற மாதிரி குற்றங்கள்லாம் குறையறதுக்கு வாய்ப்பா இருக்கும்னு கேட்டுக்கிறேன்.